ஏய் மூஞ்ச கட்டு. ஏண்டா காலையில 6:30 மணி வர்றதுக்கு தான் 4 மணில இருந்து கால் பண்ணிட்டு இருந்தியா? காலையில உனக்கு எத்தனை மணிக்குடா கால் பண்ணா? 4 மணிக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், அலாரம் சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் திரும்பி கால் பண்ணா. எல்லாத்துக்கும் ஃபேமஸான கடை. கடையா தெருரண்டி கையில பாட்டில் மாட்டலடி கையில ஃபேமஸான கடையா? டேய் தெளிவா சொல்றா. பாண்டி பஜார் இல்ல, பாண்டிச்சேரி போறோம். அதனாலதான் இப்ப பைக்கு பசங்க எல்லாம் சேர்ந்து வச்சுட்டு போயிட்டு இருக்கோம். கஷ்டப்படுறோம் தெரியுமா? காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சது. இப்ப மணி எத்தனை? 7:23 ஆயிடுச்சு. 8 மணிக்குதான் கிளம்புவோம். வரல. அவனுங்க வருவானுங்களா இல்லையா? சோழிங்கநல்லூர்ல இருந்து ஈசிஆர் வர்றதுக்கு 3/4 மணி நேரம் போயிட்டு ரீச் ஆயிட்டு அப்டேட் பண்றோம். ஓகே, வெல்கம் டு சைக்கிள் டு யூடியூப் சேனல். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் மாசம் சேலரி வாங்க போதெல்லாம் போலான்றீங்க. எங்க அண்ணன் வாரம் போவாங்க. அதுக்கு என்ன வாரம் போவாங்க. ஆளு அங்கதாங்க. அப்படி சொல்றா. அப்போ பாண்டிச்சேரி நாங்க போல. இப்ப எங்க போறோம்னா போல ஆயிடுச்சு. இப்போ பாண்டி பசார் போலாம். என்ன பிக் பாஸ்கெட்டுக்கு போலாம்டா. பிக் பாஸ்கெட்டோட ஐநாக்ஸ் படம். என்ன படம் ஓடுது? கூலி போயிடலாம்டா. கூலிக்கு போலான்னு சொல்லு. கூலி வேலைக்கு கூட போகண்டா. ஆனா கூலி படத்துக்கு போக மாட்டேன். இப்ப ஏன் இதெல்லாம் பண்றோம்னா, அந்த 2 பேர் இங்க வரல, டைம் பாஸ் ஆகல. அதான் காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூவிழி தோன்றுதடி. எங்களாலயும் முடியல. பாண்டிச்சேரி போல. வேண்டிக்கோ வைத்த கடைசியா இது மேல ஏறி போய் ஸ்பெண்ட் பண்றேன். டைம் இல்ல. 4 மணிக்கு 5 மணிக்கு குரூப்ல மெசேஜ் போட்டேன். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, ஒரு டைம் இல்ல, ஒரு இதுவே இல்ல. சண்டை விடாதீங்க. ஒரு பொறுப்பு இல்ல, ஒரு மயிர் இல்ல. ஓகே, இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம். கரெக்டா இது எந்த ஊருன்னு தெரியல, எந்த இடம்னு தெரியல. பாண்டிச்சேரிக்கு ஃபர்ஸ்ட் டேனால ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அங்க சீக்கிரமா ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இப்பவே மணி 9:16 ஆயிடுச்சு. சீக்கிரமா போலாம். ஆனா எப்படின்னா இவங்க வேகமா போக மாட்டேங்கிறான். ஒருத்தன் வேகமா போயிடுறான், ஒருத்தன் வேகமா போக மாட்டேங்கிறான். அவனுக்கு பின்னாடி நாங்க வேகமா போகாம இருக்கோம். இதுதான் பிரச்சனையே. A few moments later. ஓகேவா? அதை எங்க கூமாப்பட்டி அந்த மாதிரி இருக்கா பாண்டிச்சேரி. ஐயோ, பஸ்லயே வந்திருக்கலாமே, காசு செலவு கம்மியாச்சு. ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கு. உங்க கருத்து இவ்வளவு நேரம் பைக்ல சுத்துறது? ஐயா நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட் வச்சு செய்றாங்கய்யா. முடியல. உனக்கு நான் ஜாப்ல வந்துருக்கலாம் போல. பஸ்லயே வந்துடலாம். ஆமா பெஸ்ட். பஸ்ல வந்து அழகா ஜாலியா பஸ் போகுது. ஏறிடுவா கை போட்டு. ஏசி பஸ் வேற. ஏசி பஸ் புக் பண்ணிட்டு போயிடலாம். கர்மம் நனைஞ்சது இல்லாம நாத்த வேற அடிக்கிறான். அவங்களுக்கு போன் பண்ணி நிக்க சொல்றான். நிக்க மாட்டானுங்க. அவனுக்கு நிக்க மாட்டாங்க சார். பாண்டிச்சேரி வந்துடும். நான் சின்னப்பட்டு சீரழிஞ்சு தெருவுல நிக்கிறேன். சாப்பிட்டு படுத்து தூங்கணும். 4-5 மணி ஆக போகுது.
4:30 ஆயிடுச்சு. பீச்சுக்கு போவோம். மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது. எப்படி போவ? அதே நந்த போக வேண்டியதான். போக வேண்டியதான். உனக்கு ஓகேவா? யாருக்கும் ஓகே. அவன் சாப்பிட்றதுனா ஓகே. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சரி, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா பீச்சுக்கு போகிறோன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக போவோமா இல்லையான்னு தெரில. இன்னொரு பாருங்க எல்லாரும் பட்டுன்னு இருக்கானுங்க. எதுக்கு அதுக்கு நான் என் வீட்லயே தூங்கிட்டு இருப்பேனே. எதுக்குடா காசு செலவு பண்ணி வாங்கி வந்தேன்? ஆண்டியை பார்க்கறதுக்கு வந்தியா? அததான்டா போடுவேனே நானு. ஏன்னா ஆன்டிக் பீஸ் இங்க எவ்வளவு இருக்கு, அதை போய் பாடுறானா ஆன்டியை பார்க்க வரான். நீ ஆண்டி பார்க்கணும் வீட்லயே பார்க்கலாம். உங்க வீட்டாண்டே இருக்கும். அதெல்லாம் ஃபாரின் ஆன்டி அவன் பார்க்க வந்திருக்கான். நம்மள மாதிரி கிடையாது. போவோமா இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. கண்டிப்பா போக மாட்டோம். வெளியே ஜோன்னு மழை பெய்யுது. இவனுக்கு வாய் வச்சானுங்க. இவன் ஒருத்தன் என்னன்னா வீட்டுல பார்க்க வேண்டியதெல்லாம் இங்க பாத்துட்டு இருக்கான். இவனுக்கு 2 பேரும் என்ன கேஸ்னே தெரியல. ஒருத்தன் வெனஸ்டே பாத்துட்டு இருக்கா, இன்னொருத்த படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவன் அதுக்கு மேல மழை வருதா? கொடை இருக்கா? கொடையிலவான்னு எங்க அம்மா அப்பவே சொல்லிச்சு. கொடைக்கானலுக்கு போனா என்ன ஆகும்? சம்பந்தமே இல்லாம பேசுறான். கொடைக்கானல்ல கொடை எடுத்துட்டு வரல. இப்பவே எப்படின்னா, இப்போ கொடைக்கானல் போனோம்னா என்ன பண்ணுவாங்க? என்ன ஆகும்? பாண்டிச்சேரி வந்து வரும். நம்ம எதிர்பார்க்கல. பீச்சுக்கு போவோம்னு நினைச்சோம், போகல. மழை வந்துச்சு. இதே கொடைக்கானல் போனோம்னா மழை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சரி, ஓகே கிளம்பிடுறோம். ஓகே, பீச்சுக்கு போனோம். திரும்பி வந்தாலும் வந்துரும். நீ திருப்பி வந்தாலும் ரூம் கடை வருவீங்க. எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே, நாங்க வந்து இப்ப பீச்சுக்கு போறோம். பீச்சுக்கு போயிட்டு பாயா ஆரம்பிச்சோம் பாயின்னு சொல்லி முடிச்சுட்டான். சரி, வாங்க போ. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க போலீஸ் ஹேட் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா ரெட் கலர்ல தான் இருக்கும். போலீஸை காட்ட முடியல எங்களால. இங்க இருக்க போலீஸோட ட்ரெஸ் ஏன் அப்படி இருக்குன்னா பிரெஞ்சு பீரியட்ல உள்ள போலீஸ் காஸ்டியூம்ஸ் மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் படத்துல தான் பார்த்துருக்கோம். பின்னாடி ஒரு கூட்டம் நடந்து வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நாங்க வந்து பீச் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். 2 பேரை காணோம், அவங்கள தேடி போயிட்டு இருக்கோம். இங்க போட்டோ ஷூட் பண்றதுக்கான நிறைய பிளேசஸ் இருக்கு. நிறைய பேர் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பரதனையும் எடுத்த ஒரு பிக்கு பேசுறா. டைம் இல்ல. சிட்டி இவ்வளவு கிளீனா வந்து பார்த்ததே கிடையாது. இவ்வளவு நீட்டா சிட்டி கிளீன் வேட்டைக்காரன் படத்துலயா அங்க ஒருத்தன் செல்லா ஏறி நின்று டான்ஸ் செல்லா எல்லாரையும் அடிச்சு நல்லா படுக்க போட்டாப்ல. இதுதான் வந்து இதுதான் காந்தி சிலையாடா? ஆமா, இப்பதான் வாழ்நாள்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். டேய், காந்தி சிலை நீ பார்த்தது இல்ல? நேர்ல இப்பதான் பாக்குறேன். ஐ மீன் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு இதுதான் இன்னைக்குதான் நேர்ல பாக்குறான் போல இருக்கு. அவனே நீதான் பாக்குறான். யாரு? நீதான். ஆமா, நானே இப்பதான் பாக்குறேன். டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? பாத்திருக்கேன். எதுலன்னா நம்ம அது பேர் என்ன, மெரினால அங்க பாத்திருக்கேன். எங்கடா காந்தி சிலை பக்கத்துல மெயின் ரோட்ல நிக்கிறேன். இந்த ட்ரிப் எப்படி போச்சு இப்போதைக்கு? என்ன கேக்குற நீ? ஏன் கேள்வி கேக்குற? என்கிட்ட கேமரா கிட்ட எது கேள்வி கேக்குற நீ? கேமரா வச்சு பக்கத்துல 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவனுங்க ஜோன் அவுட் ஆயிட்டாங்க. ஜோன் அவுட் ஆயிட்டாங்கடா. ஜோன் ஆயிட்டாங்கன்றடா. The next day இப்போ நம்ம எங்க போறோம்னா ராக் பீச் அந்த இடத்துக்கு போறோம். நேத்து பார்க்குக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கியா?
உள்ள ஒருத்த கத்ரா பண்றாங்க பாருடா. நீ உள்ளே இருடா, வெளியே வந்துடாத. டேய் கை கொடு. சரி, இப்போ நாங்க எங்க போறோம்னா ராக் பீச். அந்த மாதிரி ராக் பீச் தான்டா அந்த இடம் பேரு, தெரியலையா? பாடுற மேப்ல பாரு. ராக்லாம் WWF. ஓகே, நம்ம எங்க வந்திருக்கோம்னா ராக் பீச். ராக் பீச், ஆமா, அப்படின்னு சொல்ற இடத்துக்கு இப்ப ராக் பீச் பக்கத்துல வந்துட்டோம். நேத்து வந்தோம், ஆனா அங்க முன்னாடியே காந்தி சிலையாண்டவே நிறுத்திட்டோம். நம்ம அதுக்கப்புறம் போகவே இல்லை, டைம் ஆயிடுச்சுன்ட்டு. டைம் ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு போய் அடுத்த நாள் ராத்திரி எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி, காலையிலேயே வரலான்னு தான் பிளானு. இது வந்து ஒரு துறைமுகமா இருக்கலாம்னு சொல்லி ஒரு செகண்ட் செஞ்சுரியில ஒரு புக்ல கூட எழுதி இருந்தது. புக் பேர் என்னன்னு கரெக்டா தெரியல எனக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரோம்ல இருந்து இங்கேயும் பாண்டிச்சேரிக்கும், பாண்டிச்சேரியில இருந்து ரோமுக்கும் வணிகம் செஞ்சதா சொல்லி அந்த செகண்ட் செஞ்சுரியில எழுதப்பட்ட புக்லயும் இருந்திருக்கு. ஆனா இப்ப பார்த்தா இப்ப பாத்தீங்கன்னா இது பாலடைஞ்சு இருக்கு. இப்ப நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க அந்த பாலத்துக்கு போனோம் இப்போ. ஆனா அங்க பாலம் போக கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. அங்க போலீஸ் வேற இருக்காங்க, நம்மளால உள்ள போக முடியல. அங்க பார்த்தா 2-3 பேர் நடந்து போயிட்டு தான் இருந்தாங்க. பார்த்து யாருன்னு கேட்டா, ஆமா, அங்க பிஷிங் மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அங்க போக முடியல. நாங்க இந்த 12 மணி உச்ச வெயிலுக்கு இங்க ஏன்டா வந்தோம் அவன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜோம்பி மனுஷனை கடிக்க தேடுவாங்களா, அந்த மாதிரி தண்ணியை தேடி இப்ப நாங்க ஜோம்பி மாதிரி முடியல. உயிர் போகுது எங்களுக்கு ஒரு பக்கம். சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கூட போன் ஆச்சு. இப்ப எனக்கு என்னன்னா, இங்க நிழல விட்டு வெயிலுக்கு போனா மயங்கி கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி கேஸ்லதான் எல்லாரும் இருக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கரெக்டா 10 மணிக்கு கிளம்பணும். 10 மணிக்கு கிளம்பி இங்க 11 மணிக்கு ஒயிட் ஸ்ட்ரீட்ல வந்து நாங்க போட்டோ எடுத்தோம். அங்க போய் எடுத்து முடிச்சோடனே சரி பீச்சுக்கு வரலாம்னு பார்த்தா 12 மணி ஆயிடுச்சு. வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன வெயில் இங்க எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஆனா ஒதுங்குறதுக்கு நம்ம ஊர்ல இந்த மாதிரி கிடையாது. ஒதுங்குறதுக்கு இந்த மாதிரி இடம் மரம்லாம் வைக்கிறதே கிடையாது. இது பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா, டேய் என்னடா போலாமா வேணாமாடா? போலாமா? சரி, ஓகே. நாங்க இது மேல ரூம்ல போயிட்டு மிச்ச விஷயத்த பத்தி பேசலாம். ஓகே, பை. A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 12-17. அதுக்குள்ளே ஃபுல்லாக வேர்த்துட்டோம். இப்போ பைக்கு விட்ட இடத்துக்கு திருப்பி போகிறோம். ஃப்ரெஞ்ச் காலனி ஒயிட் டவுன் சொல்லி ஒரு பிளேஸில். முடியல இந்த வெயில் சத்துமா. ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ரோடு ஃபுல்லாக மரம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. மிச்சம் இருக்க எல்லாரும் ஃபுல் ட்ரெயின் ஆகிட்டாங்க. எல்லாருமே மிச்சம் இருக்காங்களா இல்லை, எல்லாருமே ட்ரெயின் ஆகிட்டோம். இன்னும் 2 பேர் வந்து முடியல, அங்கேயே ஐஸ் சாப்பிட்டு. ஓ, வண்டி இங்க இருக்கு. ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு என்னன்னா ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு போனோம். ஏசியை 18ல வச்சுட்டு பேண்ட்டை மாத்திட்டு படுத்து தூங்கணும். இதுதான் எங்களோட முதல் வேலை. இப்போ பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில பொறுத்த வரையும் ஒரே ஒரு ஹெல்மெட்டு கூட போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆமா, எப்படி ஃப்ரீயா ஹெல்மெட்டே இல்லாம தான் போறாங்க. முக்கால்வாசி பேர் எல்லா வண்டிக்கும் ஹெல்மெட். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் வண்டி விட்டுருந்தாங்கன்னா பின்னாடி ஹெல்மெட் கண்டிப்பா இருக்கும். இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஹெல்மெட்டே திருடு எனக்கு தெரிஞ்சு இங்க ஹெல்மெட் கடை சேல் போட்டோன்னு வச்சுக்க, சேல்ஸே ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கு. ரூல் இல்ல போல, கவர்மெண்ட் ரூல்ஸ். ஐ திங்க் சோ. எப்படின்னு தெரியல. ஒருவேளை இங்க ஸ்ட்ரிக்டா இருக்கலாம். ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால எல்லாரும் அந்த ஹெல்மெட்ன்ற ஒரு விஷயம் அதிகமா தேவைப்படாம இருக்கலாம். வேகமா போனா தானே இல்ல, மேக்சிமம் வேகமா போனாதான் ஆக்சிடென்ட் ஆக போகுது. ஹெல்மெட்ல இதான் ஆகும். சரி, அவனுங்க இன்னும் வந்துட்டு இருக்கானுங்க. வந்தோடனே அப்புறமா இல்ல கிளம்பு போது சொல்றோம். நாங்க இப்ப சாப்பிட்டுட்டு போய் தூங்க போறோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இதுவே. சின்ன கடைகள்ல ஜூஸ் குடிப்போம், ஐஸ் குடிப்போம். சொல்லுங்க. நாட்டுக்கு ஏதோ சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? பட் இருக்கு கிளைமேட் சரியில்லாத காரணத்தால் எந்த லாங்குவேஜ்ல திட்டினா உனக்கு உடக்கம் கமெண்ட்ல நீங்களே சொல்லலாம். தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி,
இங்கிலீஷ்டா இங்கிலீஷ் பேசிக்காங்க இங்கிலீஷ் படம் பார்த்து இருக்க அட பேசல டேய் நார்மலா இங்கிலீஷ் படம் பாத்துருவானா கேளுங்க, இங்கிலீஷ் படம் பாத்துருவானா, எது பாக்குறான் தெரியாது. படம் கேளு. என்ன படம் பாத்துருக்காங்க இங்கிலீஷ் படத்துல? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அர்னால்டு அர்னால்டு. அர்னால்டுன்னு ஒரு படம் ஆஹா, இங்கிலீஷ் படத்துல அர்னால்டு ஒரு படம் இருக்கு. வேற படம் டெர்மினேட்டர்ஸ் அண்ட் டெர்மினேட்டர்ஸ் and X-Men and Fireman And West Indies. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீக் லாங்குவேஜ். Black Forest. அது இது. Black Forest Black Forest. டேய் Black Panther ரா. Blockbusters Blockbuster. அந்த படம் ஹிட் ஆனா அதான் Blockbuster hit அப்படினு சொல்லுவாங்களா, அதான் Blockbuster. யாருடா நீ? டேய் இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். Black Adam. டேய் see you bro see you CEO நீ CEO ஆ? ஏன்னா சீக்கு வந்த கோடி மாதிரி இருக்க, நீ CEO ஆ? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. Dragon. நான் கேட்டேன் Dragon. அதெல்லாம் சொல்றது எனக்கே தெரியலையே. எப்படிடா அதான் வரலையே. டேய் சொல்லு. இந்த Dragon, இந்த Dragon யாரு? பிரதீப் ரங்கநாதனா? அவன் கேட்டா செத்துருவான்டா இங்கேயா அவன். our friend bro friend டேய் அது ஃபேன். ஃபேன் சொல்லு. ஃபேன் சொல்லு ஃபேன். fan இந்த ஃபேன் வேற, பிரதீப் ரங்கநாதனோட ஃபேன் வேற. அவருடைய சீரியல் fan சீரியல். டேய் சீலிங் ஃபேனு. டேபிள் ஃபேன் சொல்றா. டேபிள் ஃபேனு, சீலிங் ஃபேனு சொல்லு. நான் அதான்டா எடுத்துட்டு வர சொன்னேன் அவங்கிட்ட. ஹாய். இப்போ நாங்க வந்து மழையில நனைஞ்சிட்டோம். பாண்டிச்சேரியில இருந்து கிளம்புனதுல இருந்து மழை முடியல. ஏன்டா கிளம்பணுன்ற மாதிரி இருக்கு. பாருங்க எல்லாரும் ஒரு வழி ஆயிட்டோம். ஆனா ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இவனுக்கு மின்னல் பயம் இருந்தது, இப்போ மின்னல் முரளின்ற பேரு போய் தைரிய முரளின்னு பேரு வந்துருச்சு இவனுக்கு. அதனால அவ்வளவு மின்னல் அடிச்சது. நாங்க வந்து சான்ஸே இல்ல, அங்க இருந்து கிளம்புவோமா இல்லையா, இவ்வளவு தூரம் வருவோமா. இன்னும் போல, இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கு போகணும். எல்லாம் தண்ணி வாங்குற குட்டி பாட்டில். ஐயோ, எங்க லைஃப்ல இவ்வளவு பெரிய மலையில மாட்டினதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. மச்சான் சொல்றா, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. ஆமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆனா ப்ராப்ளம் எதுலயே வரல. ஓகே. அதனால ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்தா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுறேன். புரியுதுதான். ஆனா ஓகே, ஏதோ ஸ்மூத்தா வந்துட்டோம். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தோம், மழையில வந்தோம், செம்ம கஷ்டப்பட்டுட்டோம். எப்படா வீட்டுக்கு போவோம் படுப்போன் இருக்கு. எங்க கையை பாருங்க, தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வெள்ளையா இருக்குன்றது. ரத்த ஓட்டமே இல்லை. உன் கை காட்டுங்க மச்சா, பாருங்க கை கட்டுறடி. இவ்வளவு வெள்ளையா எங்க கையை நான் பார்த்ததே கிடையாது. ஆமா, அப்படிதான் இருக்கு. லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டோம் சீரியஸா. எனக்கு பாண்டிச்சேரிக்கு போகும்போது டிப்டாப்பா அழகா போனோம். கறித்துணி மழையில் நனைஞ்ச மாதிரி எங்க நிலைமை ஆயிடுச்சு. பிரெட் ஆம்லேட் வந்துருச்சு. நாங்க அவ்வளவு ரிட்டர்ன் எல்லாம் கிடையாது, அவ்வளவுதான், இதோட வீடியோ முடியுது. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததே கிடையாது. லிட்டரலா பாத்தீங்கன்னா அவ்வளவு இது. நான் ஹெல்மெட் காட்டுறேன் பாருங்க, எல்லா ஹெல்மெட்டும் அவ்வளவு நனைஞ்சிருச்சு. ரோடு தெரியலன்னு விடுங்க, இவன் கண்ணாடிக்கு எதுவுமே தெரியல. கண்ணுக்கு கண்ணே தெரியல. இப்பதான் கண்ணே தெரியுது எங்களுக்கு. சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கடா. டேய், பாண்டிச்சேரிக்கு வருவீங்களா? இது மேலதான் பாண்டிச்சேரியில இதுவே இல்ல. ஏன்? ஏப்பா முடியலடா சாமி, ஜுரம் வந்துதான் எனக்கு மிச்சம். டேய், மழை கூட நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. நம்ம கூட 2 பேர் வந்தானுங்க, எங்க கூட 2 பேர் வந்தானுங்க. இந்த வீடியோலயே உங்களுக்கு பாத்துருப்பீங்க. என்னடா பண்ற? எங்க கூட 2 பேர் வந்தானுங்க. அவனுங்க எங்க போனானுங்கன்னே தெரியல. போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். அவ்வளவுதான். வேகமா வர ஆரம்பிச்சுதா. எங்க இருக்கானுங்கன்னு தெரியல.
மழை நின்றுச்சு. காலையில வரும் மழை பெய்யும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஜெமினி சொன்னாப்ல. இது வந்து எப்படி நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இல்ல ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்றதே தெரியல. அவன் கையே முடியல. R15 வேற ஓகே. இப்போ வந்து நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். கிளம்பி வீட்டுக்கு போறோம். இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். முடிஞ்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஓகே. அது பேர் என்ன? ஏய் நம்ம சேனல் பேரே மறந்து போச்சு. சேனல் பேர் என்ன தெரியலையே.